Hi guys, a very good evening to all of you. So நம்மள நிறைய பேருக்கு இன்னும் கன்ஃபியூஷன்லயே இருக்கும் மேம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, சரி. அடுத்து சிஹெச்எஸ் அதை அப்ளை பண்ணிட்டேன். அடுத்து சிஹெச்எஸ்எல் வந்துச்சு, அதையும் அப்ளை பண்ணிட்டேன். அடுத்து எம்டிஎஸ் வந்துச்சு, முன்னாடி தான் வந்துச்சு, அதையும் நான் அப்ளை பண்ண தான் போகிறேன். அடுத்து ஜேஇ வரும், ஸ்டெனோ வரும், சிபிஓ வரும், இப்படி தொடர்ந்து எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கு மேம். எல்லாத்துக்கும் நான் அப்ளை பண்ணுறேன், எல்லாத்தையும் நான் எழுதுறேன். பட் எனக்கு இதுதான் கோல், இதுதான் எனக்கு சூட் ஆகும், இதுதான் எனக்கு கரெக்டானது அப்படின்னு ஒன்று கூட எனக்கு தோணவே இல்லை மேம். நான் அது எப்படி செலக்ட் பண்ணுறதுனோ எனக்கு தெரியல, எதை நோக்கி ஓடுறதுனோ எனக்கு தெரியல, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. அப்கமிங்கில் எஸ்எஸ்சியில் இப்போ வரைக்கும் வந்ததும் சரி, இதுக்கு மேலே வரப்போகிறதும் சரி, எதை நான் தேர்ந்தெடுக்கிறது, எப்படி நான் தேர்ந்தெடுக்கிறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் எப்பயுமே இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த ஒரு கன்ஃபியூஷனை தூரம் பண்ணுறதுக்காகவும் உங்களுக்கு சரியான ஒரு எக்ஸாம் இதை நோக்கி தான்ப்பா நீங்கள் ஓடணும் அப்படின்னா அது என்னவா இருக்கும் அப்படின்றதையும் இந்த எண்ட் ஆஃப் த செஷனில் நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா? உங்களுக்கு அதில் ஒரு தெளிவு கிடைச்சிரும்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் எக்ஸாம் வந்து நமக்கு வருது, அது வந்து அதனுடைய பர்பஸ் என்ன போஸ்ட்டுக்காக வருது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஃபீஸர் லெவல் போஸ்ட், சரிங்களா? ஸோ எடுத்த உடனே என்னன்னா சில போஸ்ட்டுக்கெலாம் யூனிஃபார்ம் கோர்ஸாகவே இருக்கும், சரிங்களா? நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் இல்லையா, பெரிய ஆளாக போய் உட்காரணும், யூனிஃபார்ம் போட்டு உட்காரணும், அப்பெல்லாம் ஆசை இருக்கும் இல்லையா? அதெல்லாமே எஸ்எஸ்சி சிஜிஎல்ல உங்களால் திருப்தி பண்ணலாம், சரிங்களா? ஸோ இன்ஸ்பெக்டர்ஸாவோ, அசிஸ்டண்ட்டாவோ, ஆடிட்டர்ஸாவோ உங்களால் போய் உட்கார முடியும், சரிங்களா? இதுதான் இருக்கிறதுலே எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்லேயே ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேயே ஹையஸ்ட் லெவல் ஆஃப் போஸ்டிங்னா இதுதான், சரிங்களா? ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், இதுவே நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு வரும்போது என்னன்னா, இப்போது நமக்கு வந்து இப்போ நம்ம இ சேவா மையம் போகிறோம், சரிங்களா? தாசில்தார்கிட்ட சைன் வாங்க போகிறோம், ஆர்ஐ கிட்ட, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் கிட்ட சைன் வாங்க போகிறோம். அதெல்லாம் என்னது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆஃபீஸ், ஆமாவா இல்லையா? என்னது நம்மளோட டிஎன் ஆஃபீஸர்ஸ்னு சொல்லுவோம். அது இல்லாமல் நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் இது பண்ணப்பட்ட சில ஆஃபீஸர்ஸும் நம்ம ஸ்டேட்டில் இருக்குமா, ஆமாவா இல்லையா? ஸோ அங்கே என்ன நடக்கும்னா அங்கே வேகன்சிஸ் இருக்கும். ஸோ அந்த வேகன்சியை ஃபில் பண்ணக்கூடியவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய வேலை என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அவங்கக்கிட்ட உங்களுக்குலாம் என்னென்ன போஸ்ட்டுப்பா வேகன்சியாக இருக்குது, என்னென்ன போஸ்ட்டில் ஆளுங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலாக அந்த நம்பரை வாங்கிட்டு மொத்தமாக ஆல் ஓவர் இந்தியாவுக்கு இந்தந்த போஸ்டிங்கில் இத்தனை நம்பர் ஆஃப் வேகன்சி இருக்குப்பா, இத்தனை நம்பர் ஆஃப் போஸ்ட் அவைலபிளாக இருக்குப்பா, இத்தனை போஸ்ட் இருக்குப்பா, ஸோ இதெல்லாம் எலிஜிபிலிட்டிப்பா, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இது அவசியமாக இருக்கணும், ஏஜ் இது அவசியமாக இருக்கணும், ஸோ இதெல்லாம் அவசியப்படுதுப்பா, இதெல்லாம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கப்பா, கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை கன்ஃபார்ம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அந்தந்த ஃபீல்டுக்கு அனுப்பியும் விட்டுருவாங்க. இதுதான் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுடைய வேலை, சரிங்களா? ஸோ அவங்க என்னென்ன போஸ்டிங் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கான போஸ்ட்டு ஆஃபீஸர் லெவல் போஸ்ட்டு இன்ஸ்பெக்டராகவோ, அசிஸ்டண்ட்டாவோ, ஆடிட்டராகவோ உங்களால் போய் உட்கார முடியும், சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சிஹெச்எஸ்எல் பார்த்தீங்கன்னா கிளரிக்கல் ஜாப் போஸ்ட்டு, இது வந்து லோயர் டிவிஷனல் கிளர்க்கு, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், போஸ்டல் அசிஸ்டண்ட்டு, அந்த மாதிரியான போஸ்டிங்க்கு உங்களால் போய் உட்கார முடியும். அடுத்து எம்டிஎஸ் பார்த்தீங்கன்னா குரூப் சிக்கான போஸ்ட்டு, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபாகவோ, நான் கெசட் ஆஃபீஸர், சரிங்களா? அந்த மாதிரி லெவலில் போய் உட்கார்றது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு எம்டிஎஸ்க்கான போஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய எக்ஸாம்ஸும் இருக்குது எஸ்எஸ்சியில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டெனோகிராஃபர்னு இருக்குது. ஸ்டெனோகிராஃபர் அப்படின்னா நடத்தோம்னா ஷார்ட் ஹேண்டு தெரிஞ்சிருக்கணும், அது ஒரு கம்பல்சரியான ஒரு விஷயம். ஏன்னா ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா Tier 1 பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சேம் தான் ஆல்மோஸ்ட். எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்லாக இருக்கட்டும், சிஜிஎல்லாக இருக்கட்டும், எம்டிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஸ்டெனோவாக இருக்கட்டும், Tier 1ன்றது ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே சேம் தான், சரிங்களா? ஆனால் Tier 2ல் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்கில் டெஸ்ட்டுன்னு இருக்கும், ஷார்ட் ஹேண்டோட டெஸ்ட் இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, அந்த சத்தத்தை கேட்டு நீங்கள் டைப் எழுதணும், சரிங்களா? எழுதிட்டு அதை வந்து நீங்கள் வந்து சிஸ்டமில் என்ட்ரி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், இது ரொம்ப கம்பல்சரி, சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள்னு சொல்லுவாங்க, இது வந்து பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸில் நீங்கள் போகலாம், சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜேஇ ஜூனியர் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க, இது டெக்னிக்கல் போஸ்ட்டாக இருக்கும், டிப்ளமோவோ அல்லது இன்ஜினியரிங்கோ படிச்சிருந்துருக்கணும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்டி ரீசனிங், இங்கிலீஷ் அந்த மாதிரி பேசிக் இல்லாமல் கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் கேட்பாங்க. இன்ஜினியரிங்கை பேஸ் பண்ணி டெக்னிக்கலான கேள்வியும் நமக்கு இருக்கும். அடுத்து சிபிஓ, சரிங்களா? சிபிஓ பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் பேராமிலிட்ரியில் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஆல் ஓவர் இந்தியா எங்கேனாலும்
கொடுக்கலாம் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் CAPF இதெல்லாம் நிறைய இருக்கு சரிங்களா. பட் SSC கண்டக்ட் பண்ணக்கூடிய இதுதான் மேஜர் எக்ஸாம்ஸ். இதை பற்றி நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இதில் எந்த போஸ்ட்டுக்கு உங்களுக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது, எந்த வேலைக்கு நம்மளால் போக முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஓகே, ஸோ குவாலிஃபிகேஷன் ஒரு போஸ்ட்டுக்குமே ஒரு குவாலிஃபிகேஷன் வேரி ஆகும். ஸோ எந்த குவாலிஃபிகேஷன் என்னால் போக முடியும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, MTS எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கு 10th பாஸ் ஆயிருந்தா போதும். அதுக்கு மேலே நீங்கள் படிச்சிருக்கீங்க படிக்கல என்ன ஏதெல்லாம் டசன்ட் மேட்டர். 10th முடிச்சிருந்தா போதும். நீங்கள் PhDயே முடிச்சிருந்தாலும் இந்த ஒரு MTSக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா 12th அதாவது CHSL ஸ்டெனோகிராஃபர் இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா 12th முடிச்சிருந்தா போதும். ஸோ தங்கச்சி தம்பிலாம் இருக்காங்கன்னா காலேஜ் ஏதோ ஒரு கருமம் படிச்சுக்கோ, 12th முடிச்சிட்டியா ஸ்டெனோகிராஃபர் ஷார்ட் அண்ட் கிளாஸஸ் போயிடு, 2 வருஷம் ஷார்ட் அண்ட் கற்றுக்கோ, 3வது வருஷம் நீ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணு, 3வது வருஷம் முடிஞ்சதும் BSc ஃபைனல் இயர் முடிஞ்சதும் என்ன பண்ணு எக்ஸாமுக்கு உட்காந்துடு அப்படின்னு சொன்னாலே எனக்கு ஸ்டெனோகிராஃபர்லாம் நல்ல சம்பளம், ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாத வேலை, சூப்பராக இருக்கும் ஜாப் சரிங்களா. ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது CGLஆ இருக்கட்டும், CPOவாக இருக்கட்டும், JEஆ இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் என்னது கிராஜுவேட் படிச்சிருந்துருக்கணும். JEயில் டெக்னிக்கல் பேஸ்டான கேள்வி, ஜூனியர் இன்ஜினியரிங்கில் டெக்னிக்கல் பேஸ்டான கேள்விகள் கேட்பாங்க, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா. ஓகே, ஸோ MTSனா 10th போதும், CHSL ஸ்டெனோகிராஃபர்னா 12th போதும், CGL CPO JE பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு கிராஜுவேஷன் ஆச்சு இருக்கணும், ஏதோ ஒரு கிராஜுவேஷன் படிச்சிருந்தா போதும் ஓகேங்களா. அடுத்து போஸ்டிங் எங்கே மேம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிட்டியில் தான் வாழணும், எனக்கு வந்து ஜாலியாக சிட்டியில் வாழணுமா, இப்போ சென்னையிலலாம் வந்தோன்னா ஹாப்பனிங் சிட்டியாக இருக்கும், எதுனா ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும், அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அங்கே சுற்றலாம் இங்கே சுற்றலாம், இண்டிபெண்ட்டாக வாழலாம், பேரண்ட்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் சொல்ல என் பேரண்ட்ஸ் சொல்ல நிம்மதியாக இருக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா CGL CPO நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் சரிங்களா. ஸோ ஏன்னா இதோட போஸ்டிங் மோஸ்ட்லி போட்டிங்கன்னா அர்பன்லேயோ அல்லது செமி அர்பன்லேயோ தான் இருக்கும். இதுவே இல்லை மேம் நான் சொந்த ஊருக்கு போனேன்னா, என் சொந்த ஊரில் எங்கள் அம்மா அப்பா வீடு கட்டி வச்சுருக்காங்க, அந்த வீட்லேயே வாழ்ந்தேன்னா ஒரு செலவு கிடையாது, போயிட்டு வர செலவு மட்டும்தான், ஆஃபீஸுக்கு போய் அதுவும் என் இஷ்டத்துக்கு லஞ்சுக்கெலாம் நான் வந்துட்டு போகலாம், அந்த மாதிரி என் ஊர்லேயே எனக்கு ஒரு வேலை கிடச்சா போதும் மேம், நிம்மதியான வாழ்க்கை எனக்கு வாழ்ந்தா போதும், எனக்கு அங்கே இங்கேன்னு ஓடுறதுலாம் வேண்டாம், எனக்கு பொறுமையாக நிம்மதியாக என்னோடய வாழ்க்கையை வாழ்ந்தா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் GDஆவோ அல்லது MTSஐயோ ப்ரிஃபர் பண்ணலாம் சரிங்களா. CPO வேரிஸ், எங்கே வேணாலும் உங்களுக்கு போஸ்டிங் விழுகலாம். ஓகே, ஸோ என்ன மாதிரியான வேலை இருக்க போகுது சரிங்களா. வேலை என்ன மாதிரியான வேலை இருக்க போகுதுன்னா, இப்போ டெஸ்க் ஜாப் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா CGL CHSL ஜூனியர் இன்ஜினியர் எல்லாமே ப்ரிஃபர் பண்ணலாம் மேம். அப்போ CGL இருக்கக்கூடிய எல்லாமே டெஸ்க் ஜாப் ஆனால் கிடையாது. இப்போ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஓகேங்களா, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாரின் போயிட்டு வர வேலையே இருக்கும் ஓகேங்களா, சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இப்போது CBIலலாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது ரைடு போகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இன்கம் டேக்ஸில் போனாலும் ரைடெலாம் போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அதுலேயுமே என்னது டெஸ்க் ஜாபும் இருக்குது, ஃபீல்ட் ஜாபும் இருக்குதான், ரெண்டுமே இருக்குதான். இதுவே பார்த்தீங்கன்னா பட் GD CPO ஸ்டெனோ கூட இல்லை, GD CPOலாம் எப்பயுமே என்னது ஃபீல்ட் ஜாப், மோஸ்ட்லி ஃபீல்ட் ஜாப்பாக தான் இருக்கும், ரேர்லி டெஸ்க் ஜாபாக இருக்குன்றாங்க சரிங்களா. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கரியர் க்ரோத், ஒரு நிமிஷம். ஓகே, கரியர் க்ரோத் எப்படி இருக்கும் மேம், எந்த ஜாபுக்கு போகணுன்னா போகிறது ஓகே, அடுத்து படிப்படியாக மேலே போயே ஆகணும்ல, ஒரே இடத்துல இருக்க முடியாதுல்ல, வாழ்க்கைன்றது ஒரே இடத்துல தங்காது இல்லையா. அப்போ அடுத்தடுத்து போகிறதுல எது மேம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு SSC CGL பொறுத்த வரைக்கும் டக்குன்னு மேலே போயிட்டே இருக்கலாம் சரிங்களா. ஸோ ஏற்கனவே போகும்போது நீங்கள் ஹையர் லெவலில் தான் போவீங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் மேலே இம்ப்ரூவ் ஆகிட்டே போயிட்டே இருக்கலாம் சரிங்களா. ஓகே, அது இல்லாமல் MTS CHSL பார்த்தீங்கன்னா CGL அளவுக்கு கிடையாது, பட் ஸ்டில் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டின்றது கண்டிப்பாக இருக்கும். அடுத்தடுத்து நீங்கள் இயர்ஸ் கணக்கில் இங்கே நீங்கள் 2 to 3 இயர்ஸில் அடுத்தடுத்து நீங்கள் என்னது மேலே போயிட்டே இருக்கலாம். இன்டர்னல் எக்ஸாம் எழுதி கூட உங்களால் போக முடியும் சரிங்களா. ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் எதை ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CHSLஓ CGLஓ ப்ரிஃபர் பண்ணலாம் ஓகேங்களா. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் பார்த்து தான் போடுவாங்க, அவங்க சொந்த ஊர் எங்கே இருக்குது, எங்கே போட்டால் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், டெஸ்க் ஜாப் எந்த ஃபீல்டில் போய் அவங்களுக்கு டெஸ்க் ஜாப்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றத தேடி தான் போடுவாங்க சரிங்களா. CPO GD பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு நைட் ஷிஃப்ட்டோ டிரான்ஸ்ஃபர்ஸோ இருக்கலாம். சிபிஓவில் நீங்கள் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் போனீங்க அப்படின்னா சிபிஓலையும் ஜேடிலையும் நைட் ஷிஃப்ட்டோ அல்லது டிரான்ஸ்ஃபர்ஸோ இருக்கலாம். ஆனால் சிஜிஎல்ல சிஹெச்எஸ்ல அதெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. எம்டிஎஸ்லையும் சரி அதெல்லாம் இருக்க நைட் ஷிஃப்ட்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. உண்மையாக சொல்ல போனோன்னா ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்குலாம் தெரியுமா, ஃப்ரைடேலாம் இப்போ டெய்லியும் எல்லாருமே 10 மணிக்கு வராங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்லாம் ஃப்ரைடே அன்னைக்கு 12 மணிக்கு வந்தால் போதும். ஏன்னா 2 மணி நேரம் பெர்மிஷன் எதுக்கு, கோயில் போயிட்டு வரதுக்கு. சரிங்களா, இந்த மாதிரிலாம் அமாவாசை பௌர்ணமிக்கெலாம் இந்த கோயில் போயிட்டு வரதுக்குலாம் டைமிங்லாம் நிறைய இருக்கும். இந்த மாதிரி நிறைய கன்செஷன்ஸ் இருக்கும். சரிங்களா, ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் எல்லாம் ஆக்சுவலி இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போனீங்க, எஸ்எஸ்சியோட வேலைக்கெல்லாம் போனீங்கன்னா நீங்களாம் கொடுத்து வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா, ஓகே. அது இல்லாமல் சேலரி எவ்வளோ மேம் இருக்கும்? சரி, ஓகே, எல்லாத்தையும் பேசியாச்சு. எவ்வளோ சம்பளம் எவ்வளோ இருக்கும்? அதுக்காக தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க, அதுக்காக தானே அடுத்து எல்லாமே பண்ணுறீங்க. இப்போ சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு, சரிங்களா, ஒரு மாதத்துக்கு கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா சிஜிஎல் மினிமம் 40லேருந்து மேக்ஸிமம் 60 இல்லை ஆக்சுவலி 80 வரைக்கும் கூடலாம் போயிருக்கு. ஓகேங்களா, ஸோ அது வேரி ஆகும். மினிமம் 40 ஆனால் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி மினிமம் 40 ஆச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே சிஹெச்எஸ்எல் பார்த்தீங்கன்னா 30 to 40 இருக்கும், டிபெண்டிங் ஆன் த ஏரியா. ஓகேங்களா, XYZ சிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்களா, அதை பொறுத்து மாறும். இதெல்லாமே மாதத்துக்கு சொல்கிறேன். சரிங்களா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் பார்த்தீங்கன்னா 22லேருந்து 28க்குள்ளே இருக்கலாம். அண்ட் சிபிஓ பார்த்தீங்கன்னா 40லேருந்து 50க்குள்ளே இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அலவன்சஸ் அப்படின்றது தனியாக கிடைக்கும் சிபிஓக்கு ஸ்பெஷலில். சரிங்களா, ஜிடி பார்த்தீங்கன்னா 23லேருந்து 27க்குள்ளே இருக்கலாம். அண்ட் ஜெஇ பார்த்தீங்கன்னா 44 மினிமம், அதுக்கு மேலே போகும். சரிங்களா, ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அலவன்சஸ் ஆடப் ஆகும். சரிங்களா, ஸோ டிபெண்டிங் ஆன் த போஸ்ட் அண்ட் XYZ சிட்டிஸை பொறுத்து. ஸோ ஆப்வியஸ்லி ஹையர் லெவலில் போகிறதுனால சிஜிஎல் தான் சேலரி வைஸ் பெஸ்ட்டு. பட் சம்பளத்தை மட்டும் பார்க்காம மற்ற விஷயங்கள், கம்ஃபர்ட்டு, டெஸ்க் ஜாபு, எந்த ஏரியாவில் போடுவாங்க, சொந்த ஊரில் போடுவாங்களா, சிட்டியில் போடுவாங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம என்னது ஃபேக்டராக எடுத்துக்கணும். சரிங்களா, அதெல்லாம் ஃபேக்டராக எடுத்து தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். எக்ஸாம் லெவல் எப்படி மேம் இருக்கும்? சரி மேம், இதெல்லாம் பார்த்தா ஆசையாக தான் இருக்குது, ஆனால் எக்ஸாம் கிளியர் பண்ணால் அங்கே போக முடியும். கிளியர் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும், எவ்வளோ எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ எஸ்எஸ்சி சிஜிஎல் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஹை லெவல் டிஃபிகல்ட்டி லெவல் ரொம்பவே ஹையாக தான் இருக்கும். இதனுடைய ப்ரிப்பரேஷன் 2 மாதத்தில் கண்டிப்பாக முடியாது, 6 மாதத்துலேருந்து 12 மாதம் கண்டிப்பாக எடுக்கும். சரிங்களா, 6 மந்த்ஸ்லேருந்து 12 மந்த்ஸ் நமக்கு கண்டிப்பாக எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கான ப்ரிப்பரேஷன் எடுக்கும். 6 மாதத்தில் கிளியர் பண்ணவனும் இருக்கான், 3 வருஷத்தில் கிளியர் பண்ணவனும் இருக்கான். சரிங்களா, ஸோ 3 வருஷம் இல்லை 6 வருஷம் உட்காந்து கிளியர் பண்ணவனும் இருக்கான். ஓகேங்களா, ஸோ அது எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கானது. சிஹெச்எஸ்எல் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்காது. பட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 6 மந்த்ஸ் இருக்கணும். பேசிக்கே ஒன்றுமே தெரியாது, 0லேருந்து ஆரம்பிக்கிறேன், இன்னைக்கு தான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா 4 மாதம் கண்டிப்பாக எடுக்கும். என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு 2 மாதம், அதை அப்ளை பண்ணி அதில் ஸ்மார்ட் ஆகிறதுக்கு இன்னும் 2 மாதம் எடுக்கும். சரிங்களா, இல்லை 4 மாதத்தோடது 2 மாதத்தில் பண்ண முடியுமானா சாப்பாடு, தூக்கம், ஃப்ரெண்ட்ஸு, என்டர்டெயின்மெண்ட் இது எல்லாத்தையும் மறந்துடணும். படிப்பு மட்டும்தான் கண்ணுக்கே தெரியணும், அப்படி இருந்தால் முடியும். சரிங்களா, அப்படி இருந்து 2 மாதத்தில் கிளியர் பண்ணி போனவங்களையும் பார்த்துருக்கேன். சரிங்களா, எம்டிஎஸ் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 மாதம் மோர் தென் என்ன. சரிங்களா, போதுமான அளவு, அதாவது போதுமானதை விட அதிகமாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் லெவலுமே. சரிங்களா, சிபிஓ பார்த்தீங்கன்னா சிபிஓ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலும் இருக்குது. ஓகேங்களா, சிபிஓ பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கலும் இருக்கும். ஸோ இது வந்து 6 to 9 மந்த்ஸ் நமக்கு டைமிங் எடுத்துக்கும். 0லேருந்து ஆரம்பித்தா எவ்வளோ டைம் எடுக்குன்றதை இங்கே குறிப்பிடுறேன். ஜிடி பார்த்தீங்கன்னா ஈஸியானதாக இருக்கும், ஆனால் ஃபிசிக்கல் இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 மாதத்தில் நம்மளால் முடியும்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஆமாம் சார், ரெக்கார்ட் ஓகே. சரிங்களா, உங்களால் முடியும். ஓகேங்களா, சரிப்பா. ஸோ இந்த மாதிரி நமக்கோட எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே சரிங்களா, எங்கே இருந்து ஆரம்பித்தாலும் சரி ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக பார்க்கணும். நம்மளுடைய அட்டா 24/7 ஹெல்ப்பை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்மளோட மொபைல் ஆப்பை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், மறக்காமல் மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு தமிழ் எஸ்எஸ்சி ஸ்டோரில் போயிட்டு தமிழ் எஸ்எஸ்சின்னு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எஸ்எஸ்சி சிஜிஎல்லாக இருக்கட்டும், சிஹெச்எஸ்எல்லாக இருக்கட்டும், ஓகேங்களா, எம்டிஎஸ்ஸாக இருக்கட்டும்,
எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பேட்சஸ் வந்து போட்டாச்சு சரிங்களா. தனித்தனியாக வந்து பேட்சஸ் வந்து போட்டாச்சு. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ பாருங்க, இது சிஜிஎலுக்கான பேட்ச், சிஹெச்எஸ்எல்கான பேட்ச், அடுத்து இது இங்கிலீஷ் மட்டும் தனியாக இருக்கக்கூடிய ஒரு பேட்ச் சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் மட்டும் தனியாக இருக்கக்கூடிய ஒரு பேட்ச், அடுத்து இது பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ்க்கான ஒரு பேட்ச். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு எக்ஸாமுக்கும் கியூரேட் பண்ணப்பட்ட பேட்சஸ் இருக்கு. வாங்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க, Y350ன்ற கோட் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. இதே மாதிரி செஷன்ஸ் ரெகுலராக வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் ஒன்று போட்டுருங்க சரிங்களா. ஸோ நீங்கள் பார்க்கும் போது உங்களுக்கு ஜாப் ப்ரிஃபர் பண்ணும் போது அப்போ என்னென்ன ஃபேக்டர்ஸ், சேலரி பார்க்கணும், எந்த ஏரியாவில் போஸ்டிங் இருக்குன்னு பார்க்கணும், என்ன மாதிரியான ஜாப்னு பார்க்கணும். இது மூணுத்தை மெயின் ஃபேக்டராக வச்சுட்டு இது மூணு ப்ரிஃபரன்ஸாக வச்சோன்னா எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னா எது ஆப்டாக இருக்குன்றது நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் சரிங்களா. லிஸ்ட் அவுட் நான் பண்ணிட்டேன், நீங்கள் பார்த்து தேர்ந்தெடுத்துக்கோங்க சரிங்களா. ஓகே guys, thank you so much. Thank you. I'll see you guys in the session. Bye bye. Take care. Thank you.